பார்ட் 1ல் சொன்ன மாதிரி நான் என் பாடி சொல்கிறத கேட்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி தான் பார்ட் 2ல் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட், ட்ராக்கிங் யுவர் பீரியட்ஸ் டேட்ஸ். இதை பண்ண தான் மறந்துடுவோம், பட் அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். பீரியட்ஸ் வந்த ஃபஸ்ட்டு டேட்டை மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே இஸ் த பேஸ் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் யுவர் சைக்கிள். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது க்ளூன்ற ஒரு ஆப், ஆர் ஈவன் யூ கேன் யூஸ் யுவர் நார்மல் கேலண்டர் அட் யுவர் ஹோம். பட் இந்த க்ளூ ஆப்பில் நீங்கள் மார்க் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் மந்தில் எப்போ உங்கள் பீரியட்ஸ் வரும்ன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், டேட் மார்க் பண்ணினா மட்டும் போதும். ஒரு பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டேயில் இருந்து நெக்ஸ்ட்டு பீரியட்ஸோட ஃபஸ்ட்டு டே வரைக்கும் எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை தான் நம்ம பீரியட் சைக்கிள் லென்த்துன்னு சொல்லுவோம். சில பேருக்கு 25 டேஸ் இருக்கும், சில பேருக்கு 28 டேஸ், சில பேருக்கு 30 to 30 டேஸ் கூட இருக்கலாம். இதெல்லாம் நார்மல் பாடியோட நேச்சர். பட் எனக்கு 40 டேஸ், 50 டேஸ், ஏன் 56 டேஸ் கூட போகும். அதை தான் நம்ம இர்ரெகுலர் சைக்கிள்னு சொல்லுவோம். ஜென்ரலாக மோஸ்ட் உமனுக்கு 21 to 35 டேஸ்க்குள்ளே சைக்கிள் இருந்தால் நார்மல்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதை விட மேலே போகுது அப்படின்னா அதுதான் நம்ம பாடி சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். Most important disclaimer, please don't self-diagnose based on what I'm saying. If your cycle keeps going beyond 35 to 45 days now, the first thing you should do is visit your doctor, because சில பேருக்கு PCOD, தைராய்டு, ஹார்மோனல் இன்பேலன்ஸ் மாதிரி இஷ்யூஸ் கூட இருக்கலாம். இதெல்லாம் டாக்டர் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நானும் அதை ஃபஸ்ட்டு பண்ணினேன். ஃபுல் பாடி டெஸ்ட் பண்ணினேன், ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் த டாக்டர்ஸ் அப்ரூவல் டேப்லெட்டை டிபெண்ட் ஆகாமல் நேச்சுரல் வேல பாடியை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் பிஃபோர் ஃபாலோவிங் த ரேண்டம் அட்வைஸ் ஆன் யூடியூப் லைக் ட்ரிங்க் திஸ் ஆர் ட்ரை தட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ஆக்சுவல் ப்ராப்ளம் இஸ். இதை தான் நான் பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன், லிசன் டு யுவர் பாடி ஃபஸ்ட்டுன்னு. ஸ்மால் ரிமைண்டர், உங்களோட பீரியட்ஸ் எப்போ வந்துச்சுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி பண்ணணும். ஸோ டூ திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட்டில் என் பாடிக்கு என்னாச்சு, அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணால் நீ எப்படிலாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். பார்ட் 3ல் பார்க்கலாம். ஸ்டே டியூன். டாடா, பாய்.